அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் வந்து மகேந்திரன் கமலரூபன். நான் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த நான் இப்போது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்டு கொண்டிருக்கிறேன். நான் வந்து இந்த சிற்பங்களை ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ் வந்து ஸ்கூல் டைமில் வந்து எங்களோட அப்பா ஒரு தச்சு தொழிலாளி. அதால் வந்து அங்கே இந்த மரச்செதுக்கள் செய்கிறதுக்கான சில அண்ணாக்கள் வந்து அங்கே எங்களோட வீட்டை வச்சு அந்த மரச்செதுக்கள் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த சிலைகளை பார்க்கும்போது நான் வந்து என்னாலே அந்த சிலைகளை உருவாக்க முடியும்ன்ற ஒரு தோட்டில் வந்து அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்போ நான் வந்து ஒளி அப்பாட்ட போய் கேட்டேன். அப்போ தரமாட்டேன்னு போடா அப்படின்னுட்டு. அப்போ நான் வந்து ஒரு பழைய ஒளி ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த ஒளியை தான் நல்லா தீட்டி போட்டு அதை வந்து ஒரு பழைய ஒன்று இருந்துச்சு. அந்த பழைய வந்து அடித்து ஒரு உருவமண்டை செதுக்கினேன். அப்போ செதுக்கும் போது எனக்கு தோணுச்சு, நல்லா இருக்குது, மெட்டாக்களும் அம்மா அக்காக்களும் பார்க்கும்போது வந்து நல்லா இருக்கடா அம்பி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் தான் உண்மையிலே இந்த துறைக்குள்ள தான் என்னோட இது இருக்குமான்ட்டு. மற்ற வந்து இங்கே எஃப்னாக்கு வரும்போது வந்து சிற்பத்துறை எடுக்கிறதா ஓவியத்துறை எடுக்கலாம் ரெண்டு சாய்ஸ் வந்து காணப்படுச்சு. அப்போ நான் அதில் வந்து சிற்பம் எனக்கு முதலே ஒரு மரச்சதுக்களில் வந்து ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அப்போ நான் சிற்பத்துக்கு போகணுன்ட்டு போனது பிறகு தான் தெரிஞ்சு மரச்சதுக்கள் மட்டும் சிற்பம் இல்லை, அதில் வந்து கணக்க மெட்டீரியல் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆக்கங்கள் படைப்புகள் எவ்வளவோ இருக்குது. அப்போ நான் அந்த இதுக்குள்ள போனதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து மிகவும் பிடிச்ச கொண்டது வந்து இந்த பைவர் காஸ்டிங். அது வந்து மிகவும் பிடிச்சது. அதில் வந்து மாடல் காஸ்டிங், மெட்டல் காஸ்டிங், தரக்கோட்டா அப்படின்னு எக்கச்சக்கமான ஒர்க்குகள் வந்து அதில் இருந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து வெறும் 3 வருஷத்தில் செய்யப்பட்ட ஆக்கங்கள்லாம் எவ்வளவும் இன்னும் விதமான படைப்புகள் வந்து நான் கமிஷன் ஒர்க் வந்து எவ்வளோ செய்திருக்கேன். அதுவும் வந்து கமிஷன் ஒர்க் வந்து எவ்வளோ செஞ்சுருக்கேன். கட்டணா கமிஷன் ஒர்க் எவ்வளோ செஞ்சுருக்கேன். 7 அடி சிலை, 8 அடி சிலை அப்படியான ஓடர்ஸும் வந்து நான் இப்போ செய்து கொண்டு வரேன். வருங்காலங்களில் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ வந்து இங்கே வந்து எத்தனையோ படைப்பாளிகள் வந்து திறமையான படைப்பாளிகள் வந்து எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க வந்து வெளியில் தெரியாதபடியே அவங்களோட படைப்புகள் வந்து வெளியில் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. மற்றபடி அவங்க இப்போ திறமையான கலைஞர்களோடு சேர்ந்து வந்து வருங்காலத்தில் நான் வந்து பயணிக்கணும். அவங்களோட சேர்ந்து நம்மளோட இந்த சில ஆக்கங்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து போக வேணுமென்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இருக்கேன். இந்த ஒர்க் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கில் வந்து நான் முதல்ல வந்து இந்த மரச்செதுக்கள் அதுலேருந்து தான் வந்து நான் அதுக்கப்புறம் இங்கே வந்து மெட்டல் காஸ்டிங்கிற ஒரு ஒர்க் இருக்குது. அப்படின்ற பிறகு நான் அந்த மெழுகலை ஃபஸ்ட்டுக்கு செஞ்சு அதுக்கு பிறகு பித்தளையை வார்த்து ஊற்றி இந்த சிற்பம் செய்தது. இந்த இது வந்து நான் கன்செர்ட்லாம் செய்தேன். நான் என்ன கன்செர்ட்டுண்டா உண்மையிலேயே ஒரு மனிதன் வந்து ஒரு வாழ்க்கை வந்து இந்த ஒரு தேடலில் தொடங்கி ஒரு தேடல்லையே முடிகிறது தான் இந்த வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் வந்து இந்த வடமாநிலத்தில் இந்த காணா போன ஆக்களோட மனநிலை வந்து இன்னும் மோசமான ஒரு நிலைமை தானே. ஏன்னா நானும் அந்த இதில் வந்து சூழலேருந்து வந்த நான் எங்கள் 2 நாட்களும் இவங்ககிட்ட தெரியலை. அதால் வந்து என்னோட கன்செர்ட் ஒர்க் வந்து நான் ஒரு சிற்பத்தை செய்யும்போது அந்த சிலைக்குள்ளே கன்செர்ட் போனாலும் நான் தனியாக இருக்கும்போது இல்லை வேறு இதில் இருக்கும்போது வந்து அதிகமான இதில் வந்து அவருடைய தேடல்கள் அந்த எங்கே இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்ற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளேயே போய் கொண்டிருக்கும். அதைத்தான் இந்த ஒர்க்கில் வந்து கொண்டு வந்துருக்கோம். இது வந்து ஒரு தேடல் முடிவே இல்லாத ஒரு இதில் வந்து போய் கொண்டிருக்கிறது தான் இந்த இதில் காட்டியிருக்கேன். வந்து இந்த கலைக்கு வந்து நிறைய கலைஞர்களுடைய வரியை வந்து அவசியமாக இருக்குது. ஏனெண்டா ஒரு உருவாக்கம் வந்து ஒரு தியரி இருக்கும். இந்த மெத்தட்லாம் நீங்கள் போகணுமென்ற ஒரு அடிப்படை ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் புது கலைஞர்கள் வரும்போது நீங்கள் படைப்புகளை ஆக்கம் செய்யும்போது வந்து உங்களுக்கே தெரியும் அதுக்கு இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த ஊடகம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்போ அதால் வந்து நம்மளோட ஏரியாவுக்கு நம்மளோட சமுதாயத்துக்கு நின்று ஒரு மார்க்கெட் நம்மளோட அந்த வெளிநாட்டுகள்லேருந்து வந்து நம்மளோட இடத்துல வந்து சிலைகளை உருவாக்குறதுக்குரிய ஒரு தன்மையை வந்து நாம் புது கலைஞர்களோட படைப்புகளால் வந்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இல்லை எனக்கு வேறு மாதிரி போகுது. கொண்டு வரணும் புது கலைஞர் உள்ளே வரணும்னு சொல்லு கொண்டு வரணும் புது கலைஞர்கள் வந்து இந்த துறைகளுக்கு வந்து அழிய விடாமல் உள்ளே வரணும்.